சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து இரண்டாவது நாளாக பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு விஜய் செல்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு இல்லத்துக்கு செல்கிறார். ஏற்கனவே நேற்றும் காலை 10 மணிக்கு தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு சென்றார். இன்று மீண்டும் இரண்டாவது நாளாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது பட்டினம்பாக்கம் இல்லத்துக்கு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் இன்று காலையில் அவரது நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையில் விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் விஜயின் அரசியல் ஏற்பாடுகளை முன்னிலை செய்யக்கூடிய ராம்குமார் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அங்கு இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கிறது. குறிப்பாக கரூரில் ஏற்பட்டுள்ள அந்த உயிர் பலி தொடர்பாக வழக்கு விவகாரம், அதே போல கரூர் இருக்கக்கூடிய தாவேகா மாவட்ட நிர்வாகியான மதியழகம், பவுன்ராஜ் ஆகிய 2 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட விவகாரம் குறித்தும் அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் கேட்டறிந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மேலும் பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களுக்கு தாவேகா சார்பாக 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும், அதே போல காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாகவும் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு வழங்குவதற்காக காவல்துறையுடன் அனுமதி கோரி நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார்கள். அந்த வழக்கு விவகாரம் குறித்தும் தாவேகா தலைவர் விஜய் ஆகிய இந்த 2 பேரிடம் கேட்டறிந்தார். தற்பொழுது சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்திய தாவேகா தலைவர் விஜய் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு நீலாங்கரையில் இல்லத்திலிருந்து புறப்பட்டு இரண்டாவது நாளாக பட்டினம்பாக்கத்துக்கு இல்லத்துக்கு செல்கிறார். அங்கும் அவர் ஆலோசனையில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து கட்சி முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் ஆதவ அர்ஜுன் ஆகியோருடன் அவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆலோசனை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.